மரகதம். அம்மா. என்ன மரகதம், உணவு வேலையெல்லாம் முடிந்து விட்டதா? மேகநாதன் சாப்பிட்டு விட்டானா? வைரமுத்தனுக்கும் அறிவழகனுக்கும் உணவு கொடுத்து அனுப்பிவிட்டாயா? அதுதானே அம்மா என் முதல் வேலை. பட்டமங்கலத்து சின்னம்பலம் எங்களுக்கு எத்தகைய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதை நான் தவற விடுவேனா? பாகநேரி விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் அவர் எங்கள் வீட்டு உணவைதான் உண்ண வேண்டும் என்று விரும்பி சொல்லியிருக்கிறார் எனும்போது அதைவிட வேறு பாக்கியம் என்னமா இருக்க முடியும்? அதனால் அதிகாலையிலேயே எழுந்து அவர்களுக்கு தேவையான உணவை சமைத்து என் கணவரிடம் கொடுத்து அனுப்பிவிட்டேன். அவரும் அவர்களுக்கு பரிமாறி விட்டு சற்று முன்புதான் வந்து சாப்பிட்டு விட்டு வெளியில் சிறிது வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றார். அப்படியா? ஆமாம் அம்மா. இந்தாருங்கள் அம்மா. என்னம்மா யோசிக்கிறீர்கள்? எனக்கு வேண்டாம் மரகதம். அம்மா, இந்த தாம்பூலம் உணவு செரிமானத்திற்கு மிகவும் நல்லதம்மா. இதை உங்களுக்காக தான் மடித்துக் கொண்டிருந்தேன். இல்லை மரகதம், நான் தாம்பூலம் தரிப்பதை விட்டு 20 வருடங்களாகிவிட்டது. 20 வருடங்களா? ஆமாம். இதை பார்க்கும் போதெல்லாம் என் கணவரின் நினைவுதான் ஞாபகத்திற்கு வரும். அதனால்தான் நான் இதை தொடுவதே இல்லை. பாகநேரி நாட்டை கம்பீரத்தோடு பரிபாலித்த வாளுக்கு வேலியின் தந்தைக்கு தாம்பூலம் என்றால் மிகவும் பிரியும். அதையும் நான் தான் அவருக்கு மடித்து தர வேண்டும். எந்த விழாவிற்கு சென்றாலும் சரி, எப்பேற்பட்ட விருந்தாக இருந்தாலும் சரி, எங்கு சென்று அவர் உணவருந்தினாலும் தாம்பூலம் மட்டும் நான் தான் அவருக்கு என் கையால் மடித்து தர வேண்டும். வேறு யார் கொடுத்தாலும் அதை ஏற்க மாட்டார். அதை பார்த்து அங்கிருக்கும் அம்பலக்காரர்களே கேட்பார்கள், பாகநேரியாரே, விருந்துண்ணும் போதெல்லாம் எங்களோடு இணைந்து அதில் பங்கு கொள்கிறீர்கள், ஆனால் தாம்பூலம் மட்டும் தங்கள் மனைவியின் கையால் தரிக்கிறீர்களே என்று. தாம்பூலம் என்பது வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு என்ற 3 கலவை மட்டுமல்ல, அதை மடித்து தருபவரின் மனமும் அதில் லயித்திருக்க வேண்டும் என்பார். பக்குவமான வெற்றிலையை எடுத்து அதற்கு பாங்கான பாக்கையும் சுண்ணாம்பையும் அளவோடு சேர்த்து சீரணத்திற்கு மட்டுமில்லாமல் உடலிருக்கும் இது ஒரு மருந்தாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தாம்பூலத்தை விருந்துண்டவருக்கு தர வேண்டும் என்பார். மருந்தாகவா? இதையேதான் அம்பலக்காரர்களும் ஆச்சரியத்தோடு கேட்பார்கள். அதற்கு அவர் சொல்லும் பதில், நாம் சாப்பிடும் உணவில் காரம், புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, இனிப்பு என பல சுவைகள் இருக்கின்றன. இதில் ஏதேனும் ஒரு சுவை நம் உடலுக்கு ஒவ்வாமல் போகலாம். அதை சரி செய்ய நாம் தரிக்கும் தாம்பூலம் ஏதுவாக அமையும். அப்படிப்பட்ட தாம்பூலத்தை தருபவர் மனநிலையும் அமைதியான நிலையில் இருந்தால்தான் அது மருந்தாக அமையும். அதே தாம்பூலத்தில் சுண்ணாம்பை அதிகமாக கலந்துவிட்டால் அதுவே உடலுக்கு உபத்திரவமாகிவிடும். என் மனைவி எனக்கு தாம்பூலம் மடித்து தரும்போது அதில் அளவோடு பாக்கையும் சுண்ணாம்பையும் மட்டும் சேர்க்காமல் அளவுக்கு அதிகமான அன்பையும் அக்கறையையும் சேர்த்து மடித்து தருகிறாள். அதனால்தான் நான் என்றென்றும் திடத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறேன் என்பார். அவர் என்று எங்களையெல்லாம் விட்டு பிரிந்து அஞ்ஞான வாசம் போல் வாழ ஆரம்பித்தாரோ அன்று முதல் நான் ஒரு நடைபெணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு தங்கள் தந்தை இல்லையே என்ற ஏக்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எனக்குள் உள்ள வேதனைகளை எல்லாம் மூடி மறைத்துக் கொண்டு வெளி தோற்றத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த தாம்பூலத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் குமரிக் கொண்டிருக்கும் அவர் நினைவுகள் மீண்டும் மீண்டும் பொங்கி எழும். அதனால்தான் 20 வருடங்களாக தாம்பூலம் தரிப்பதையே விட்டுவிட்டேன். இன்று நீ இவ்வளவு ஆர்வத்தோடு தாம்பூலம் கொடுக்கும் போது அதை ஏற்க முடியாமல் இருக்கிறேன் அம்மா. அம்மா, உங்களுடைய வருத்தமும் வேதனையும் எனக்கு நன்றாக புரிகிறது. எத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இந்த தாம்பூலத்தை தவிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் என்னால் உணர முடிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அம்மா, உங்களுடைய நல்ல மனதிற்கு உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. பாகநேரி பெரிய அம்பலம் இன்று உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் எங்கு இருந்தாலும் மிகவும் நலமாக இருப்பார். ஏதோ ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் இத்தகைய ஒரு தலைமறைவு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கூடிய சீக்கிரம் அவர் அந்த தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டு பட்டமங்கலத்தார் சுமத்தியுள்ள பழியை போக்கத்தான் போகிறார். நல்லவர்கள் அதிக காலம் கெட்டதாகவும் கெட்டவர்கள் அதிக காலம் வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை என்று சொல்வார்கள். பாகநேரி அம்பலக்காரர்
எத்தகைய உத்தமர் என்பதை இந்த நாடே போற்றி துதித்திருக்கிறது. அத்தகைய உத்தமர் இனி அதிக காலம் சிரமப்பட மாட்டார். விரைவில் உங்களோடு வந்து சேருவார். அதற்கு அச்சாரமாக இன்று நீங்கள் இந்த தாம்பூலத்தை தரியுங்கள். இல்லை மரகதம், அது என்னால் முடியாது. ஏன் இப்படி நம்பிக்கையற்று பேசுகிறீர்கள்? பெரிய அம்பலம் நம்மோடு திரும்பி வருவார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அதே நம்பிக்கையை நீங்களும் வையுங்கள் அம்மா. நிச்சயம் அது நிறைவேறும். வெகு விரைவில் நீங்கள் இதே இடத்தில் அமர்ந்து பெரிய அம்பலத்திற்கு நீங்கள் தாம்பூலம் அடித்துதான் தரப்போகிறீர்கள். மரகதம், உனது பேச்சை கேட்க கேட்க எனக்கும் இதன் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது. அப்படி ஒன்று நடந்துவிட்டால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி எனக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. நிச்சயம் நிறைவேறும் அம்மா. நாம் ஒரு விஷயத்தில் முழு நம்பிக்கையோடு ஈடுபட்டால் அந்த நம்பிக்கையே அதை நிறைவேற்றி வைக்கும் என்பார்கள். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தாம்பூலத்தை தரியுங்கள் அம்மா. மரகதம், நீ இங்குதான் இருக்கிறாயா? நினைத்தேன் நீ இப்படித்தான் ஏதாவது ஏற்குமாறாக செய்வாய் என்று. அதே போல்தான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். மேகநாதா, என்னவாயிற்று உனக்கு? ஏன் வரும்போதே மரகதத்தை ஏசி கொண்டு வருகிறாய்? அப்படி என்ன அவள் ஏற்குமாறாக செய்துவிட்டாள்? பிறகு என்னம்மா, மதிய உணவு வேளைக்கு பிறகு நீங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுப்பது வழக்கம் அல்லவா? உங்கள் ஓய்வு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாளே, அதனால் உங்கள் உடல் நலம் பாதிக்காதா? நிச்சயமாக பாதிக்காது. அவள் வாக்கிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் மரத்தில் ஆணி அடித்தாற் போல் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறது. இவளுடைய பேச்சை கேட்க கேட்க என் மனதில் உள்ள பாரமெல்லாம் படிப்படியாக குறைவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. மரகதத்தோடு பேச பேச எனக்குள் ஏதோ ஒரு உற்சாகம் ஏற்படுவது போல் இருக்கிறதே தவிர இவளால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆமாம், நீங்கள் எப்போது இவளை விட்டுக் கொடுத்து பேசியிருக்கிறீர்கள்? இப்போது மட்டும் இவளை விட்டுக் கொடுத்து பேசுவதற்கு? அதனால்தான் இவள் அளவுக்கு அதிகமாக உங்கள் மீது உரிமை எடுத்துக் கொள்கிறாள். எடுத்துக்கொள்ளட்டுமே, அதில் என்ன தவறு இருக்கிறது? மரகதம் என் மூத்த மகளை போன்றவள். ஒரு தாயிடம் மகளுக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்கிறது? உரிமை இருக்கட்டும் அம்மா, அதை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்காக அவளுக்கு இருக்கும் சில பொறுப்புகளையும் மறந்துவிடக் கூடாதல்லவா? அப்படி என்ன பொறுப்பு இருக்கிறது? என்னம்மா இப்படி கேட்கிறீர்கள்? பட்டமங்கலத்து சின்ன அம்பலம் பாகனேரிக்கு வந்து இங்குள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கிறார் அல்லவா? அவருக்கு காலை உணவும் மதிய உணவும் கொடுத்தாகிவிட்டது. இரவு உணவிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா? அவர் யார்? ஒரு நாட்டின் இளைய அம்பலக்காரர். அவர் எங்கள் வீட்டில் உணவு உண்பதற்கு நாங்கள் எத்தகைய பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? நான் பிறந்த இடத்தை பற்றி பொருட்படுத்தாமல் பெரிய அம்பலம் எனக்கு இத்தகைய அந்தஸ்தை கொடுத்து தன்னோடு என்னையும் இணையாக வைத்துக் கொண்டு என்னை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்கு முத்தாய்ப்பு வைத்தது போல் பட்டமங்கலத்து சின்ன அம்பலம் எங்கள் வீட்டில் உணவுண்டு எங்களுக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளார். பாகனேரியின் பெரிய அம்பலம் எனக்கு வைர கிரீடத்தை சூட்டினார் என்றால், பட்டமங்கலத்து சின்ன அம்பலம் அந்த கிரீடத்தில் மாணிக்க கல்லை பதித்து அதன் பெருமையை மேலும் உயர்த்திவிட்டார். இதற்கு கைமாறாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்குள்ள கடமையாவது சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? இல்லை என்று நான் சொல்லவில்லையே. நான் என் கடமையை தான் செய்து கொண்டிருக்கிறேன். எங்கே செய்து கொண்டிருக்கிறாய்? பட்டமங்கலத்தின் சின்ன அம்பலத்திற்கு இரவு உணவிற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டாமா? அதை விடுத்து இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் அந்த வேலை எப்படி நடக்கும்? அதற்குண்டான பொறுப்புணர்ச்சியே உன்னிடம் இருப்பது போல் எனக்கு தெரியவில்லையே. அப்படி இருந்திருந்தால் இப்படி பேசிக் கொண்டிருப்பாயா? சீக்கிரம் புறப்படு, போய் ஆக வேண்டிய வேலையை கவனி. மரகதம் அக்கா எங்கும் போக போவதில்லை, இங்கேயேதான் இருக்க போகிறார்கள். அவருக்கு இங்குதான் வேலை இருக்கிறது. என்ன தங்கச்சி சொல்கிறாய்? அது எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்கிறேன். மரகதத்திற்கு இன்று ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. அந்த வேலையைத்தான் இங்கிருந்தபடியே செய்யட்டும் என்கிறேன். இல்லை தங்கச்சி, அது சரிவராது. ஏன் சரியாக வராது? பட்டமங்கலத்தின் சின்ன அம்பலம் பாகனேரிக்கு வந்து இங்குள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கி இருக்கிறார். அவர் வந்திருப்பதோ எங்கள் நாட்டிற்கு, தங்கி இருப்பதோ எங்களுக்கு சொந்தமான விருந்தினர் மாளிகையில். ஆனால் உணவு மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தா பட்டமங்கலத்தார் பாகனேரி அம்பலக்காரரை பற்றி என்ன நினைப்பார்? ஏதோ காலையும் மதியமும் உணவு கொடுத்தீர்கள் என்று பார்த்தால் இரவு வேளைக்கும் அல்லவா உணவு தயாரிக்க சொல்கிறீர்கள்? நீங்கள் இப்படி செய்தால் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது?
வந்த விருந்தினர்களுக்கு உணவு உபச்சாரம் செய்யக்கூட பாகநேரி அம்பலக்காரருக்கு தெரியவில்லை என்று பட்டமங்கலத்தார் நினைக்க மாட்டாரா? இப்படி ஒரு அவப்பெயர் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் உங்கள் எண்ணமா அண்ணா? அப்படிப்பட்ட எண்ணம் இந்த மேகநாதனுக்கு எப்போதுமே ஏற்படாது. அவர் எங்கள் வீட்டு உணவை சாப்பிட்டுவிட்டு மிகவும் சுவையாக இருக்கிறது என்று சொன்னார். அதனால்தான். அப்படின்னா அம்பலக்காரர் வீட்டு சமையல் ருசி இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல நாங்க சமைக்கிறது சரியில்லைன்னு சொல்றீங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. வா. மேலாளருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த பாகநேரியில இருக்கிற 22 ஊர்லயே இந்த காடை சமைச்சதை அடிச்சுக்க ஒரு பய கிடையாது, தெரியுமா? ஏன் நான் சமைச்சா கூட தான் அடிச்சுக்க ஒரு ஆள் கூட இல்ல. வச்சுக்கோ. நான் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சேனா 3வது வீட்டுல இருக்கவங்க மூக்கு கூட தொலைக்கும். சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு வச்சேன்னா குண்டா சோத்தையும் கொண்டா கொண்டான்னு காரி பண்ணிடுவாங்க. நான் மெதுவடை போட்டு மோர் குழம்பு வச்சேனா மொத்த சோறு காலி ஆயிடும். நான் வேப்பம்பூ வச்சு ரசம் வச்சேன்னா அந்த கசப்பே தெரியாம இனிப்பா பக்குவமா இருக்கும். நான் பாசி பருப்பு போட்டு பாயசம் வச்சேனா ஒரு பையன் வாய வைக்க மாட்டான், வச்சா எடுக்க மாட்டான்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லு, அம்புட்டு ருசியா இருக்கும். சின்னம்மா எங்க கிட்ட இருந்து சமையல கத்துக்கிட்டு இப்ப எங்களை விட ருசியா சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட கைப்பக்குவத்துல சமைச்சு சாப்பிட்டா பல நாள் ஆனாலும் ருசி அவங்க நாக்க விட்டு போகவே போகாது. போதும் போதும், நான் ஏதோ தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். அதற்காக இப்படியா மாறி மாறி கேள்வி கேட்பீர்கள்? பிறகு பாகநேரி அம்பலக்காரர்களின் கைவண்ணத்தை பட்டமங்கலத்து சின்ன அம்பலத்திற்கு காட்ட வேண்டாமா? அதனால் நாங்கள் தான் சமைக்க வேண்டும். அம்மா கல்யாணி, இப்போது நீ என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? பட்டமங்கலத்து சின்ன அம்பலத்திற்கு இன்றைய இரவு உணவு எங்கள் வீட்டிலிருந்துதான் செல்ல வேண்டும். அதுவும் நான் என் கையாலேயே சமைத்து அவருக்கு அனுப்ப வேண்டும். தங்கச்சி, உனக்கு எதற்கம்மா வீண் சிரமம்? சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பாகநேரி அம்பலக்காரரான பெரிய அண்ணனுக்காக பட்டமங்கலத்து சின்ன அம்பலத்திற்கு நான் செய்ய போகும் மரியாதை. அதனால் இன்றைய இரவு சமையலை அவருக்காக நான் தான் செய்ய வேண்டும். மேகநாதா, கல்யாணியை பற்றித்தான் உனக்கு நன்றாக தெரியுமே. அவள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் ஒருபோதும் அதிலிருந்து மாற மாட்டாள். அது மட்டும் இல்லாமல் பரிவட்ட விழாவில் நடந்த விருந்தின் போது கல்யாணியின் சமையலை பற்றி அனைத்து அம்பலக்காரர்களும் பாராட்டி விட்டார்கள். இப்பொழுது மீண்டும் அந்த பாராட்டை பெற வேண்டும் என்று நினைக்கிறாள். என்ன கல்யாணி, நான் சொல்வது சரிதானே? அனைவரும் உன்னை பாராட்ட வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய்? அனைவரும் பாராட்ட வேண்டாம், அவர் மட்டும் பாராட்டினால் போதும். Great! Colonel, Yes! மருது சகோதரர்களை பிடிப்பதற்கு நீங்கள் ஒரு சரியான திட்டத்தை வகுத்து வச்சீர்கள் என்று தெரிகிறது. Yes! அது என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. நீதானே அந்த திட்டத்தை என்னோடிருந்து நிறைவேற்றப் போகிறாய்? ஆர்டர் கர்னல். ஆர்டர்? நமது பிரிட்டிஷ் வீரர்கள் ஒவ்வொருவருமே நான் இடும் கட்டளை எதுவாயினும் அதை தங்கள் கடமையாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடியவர்கள். Especially you! But one thing, Mark. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ கேட்பதில்லையே. கர்னல், நீங்கள் சொன்ன எந்த உத்தரவையும் நான் நிறைவேற்றாமல் இருந்ததில்லையே. ரிலாக்ஸ் மார்க், ரிலாக்ஸ். நான் சொல்ல வந்தது அது அல்ல. நான் எதை சொன்னாலும் ஏன் என்று இதுவரை நீ கேள்வி கேட்டதே இல்லையே, அதைத்தான் சொல்ல வந்தேன். You are my lord, Colonel. நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை கேள்வி கேட்காமல் உடனே செய்ய வேண்டியது இந்த மார்க்கின் பொறுப்பு. அதை என்றுமே இந்த மார்க் செய்வான். Good, good. Look at this. திருப்பத்தூர் இங்கே இருக்கிறது. நாம் இந்த காட்டாம்பூரில் முகாமிட்டு தங்கி இருக்கிறோம். காளையார் கோவிலில் இருந்து வரும் மருது பாண்டியர்கள் பொதுவாக காட்டாம்பூர் பாதையில் தான் வர வேண்டும். இதுதான் அவர்களுக்கு விரைவாக எளிதாக செல்லக்கூடிய பாதை. ஆனால் அவர்கள் இந்த பாதையில் வரப்போவதில்லை. அப்படி என்றால் திருப்பத்தூர் செல்வதற்கு இந்த பாதை இல்லாமல் வேறு பாதையும் இருக்கிறதா கர்னல்? எஸ், இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் சுற்றி கொண்டு செல்லும் பாதைகள். இருந்தாலும் அப்படி ஒரு பாதையில் செல்வதுதான்
தங்களுக்கு பாதுகாப்பு என்று கருதி அத்தகைய வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மருது சகோதரர்கள். அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதாய் நாம எப்படி அறிவது? அதற்கு தானே இந்த வரைபடம். இதோ மதுரைக்கு செல்லும் பாதையில் உள்ள இந்த மேலூர் வழியாகத்தான் மருது சகோதரர்கள் திருப்பத்தூருக்கு வரப்போகிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. இது நம்பகமான செய்திதானே கர்னல்? ஏன் இந்த சந்தேகம்? இந்த செய்தியை நமக்கு அனுப்பியிருப்பது உரங்காப்புலி. ரங்காப்புலிக்கு இது எப்படி தெரியும்? மருது பாண்டியர்களின் பாதுகாப்பு பணியை ஏற்றியிருப்பவன் பட்டமங்கலத்தின் அம்பலக்காரனான வல்லத்தழையன். பிறகு உரங்காப்புலிக்கு எப்படி இது தெரியாமல் இருக்கும்? இதென்ன அதிசயம்? பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலிதானே அந்த ஊமத்ராய்க்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்க அவனை வெற்று ஏன் இப்போது வல்லத்தரையிடம் பொறுப்பாய் ஒப்படைத்திருக்கிறார்கள்? வலிமை வாய்ந்த அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் என்று நம்மிடம் காட்டிக்கொள்ளத்தான் மருது பாண்டியர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் ஒரு வகையில் நமக்கு நன்மைதான். அப்படி நமக்கு சாதகமான உரங்காப்புலி பட்டமங்கலத்திலேயே இருக்கிறார் என்பது அந்த வல்லத்தரையனுக்கு தெரியாதல்லவா? அவனிடம் இந்த பொறுப்பு போனதால் தானே உரங்காப்புலி மூலம் அவர்களிட்ட இந்த திட்டம் நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் வாளுக்கு வேலி சம்பந்தப்பட்டிருந்தால் பாகநேரியிலிருந்து ஒரு சிறு தகவல் கூட நம்மிடம் வந்து சேர்ந்திருக்காது. You're right, Colonel. நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? மருது பாண்டியர்கள் மேலூருக்கு வரும்போது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அவர்களை மடக்கி பிடிக்க வேண்டும். மார்க், இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. இதோ இப்போதே நமது வீரர்களாய் மேலூருக்கு அனுப்பி மேலூரை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறேன். ஸ்டாப் மார்க், டோன்ட் டு இட். எல்லோரும் அழியும்படி நம் வீரர்கள் நூற்றுக்கணக்கில் அங்கு சென்றால் நமக்கு செய்தி தெரிந்து மருது சகோதரர்களை பிடிக்க நாம் அங்கு காத்திருக்கிறோம் என்ற ரகசியம் அவர்களுக்கும் தெரிந்துவிடும். எஸ் கர்னல், நிச்சயம் தெரிந்துவிடும். எப்படி இதை கையாள்வது? மருது சகோதரர்கள் மேலூர் பாதையில் வரப்போகும் செய்தி நமக்கு தெரியும் என்பதை சிறிதும் நாம் வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது. போதுமான வீரர்கள் மற்றும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி அங்கு சென்று அந்த பகுதியில் ஆங்காங்கே மறைந்திருக்க வேண்டும். வல்லத்தழையனும் உரங்காப்புலியும் அங்கு வந்துவிட்டால் கூட அவசரப்படக்கூடாது. மருது பாண்டியர்கள் வந்து விட்டார்கள் என்று உறுதியாக தெரிந்த பிறகுதான் நாம் சற்றும் எதிர்பாராதபடி அவர்களை சுற்றி வளைத்து கையும் களவுமாக பிடிக்க வேண்டும். All right, Colonel.